ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். தக்காளி சட்னியை எத்தனை விதமாக செஞ்சு சாப்பிட்டாலும் நமக்கு அலுத்து போகவே போகாது. சுட சுட இட்லியும் தக்காளி சட்னின்னா கேட்கவே வேணாம், கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நாம் கொஞ்சம் வித்தியாசமாக தண்ணி தக்காளி சட்னி எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து இப்போ இந்த தண்ணியை சூடு பண்ணுங்க. 5 பெரிய நல்ல பழுத்த தக்காளி பழத்தை எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு இப்போ இந்த சூடாகிற தண்ணியில் சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த தக்காளி பழத்தை வேக விடுங்க. 5 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா எல்லா தக்காளி பழமும் இந்த மாதிரி லேசாக விரிசல் விட்டு தோல் பிரிஞ்சு வரும். இந்தளவுக்கு எல்லா பழத்துலேயும் தோல் பிரிய ஆரம்பித்ததுக்கப்புறமா இப்போ நாம் இதை வெளியே எடுத்துடலாம். இந்த பழம் கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா மேலே இருக்க தோலை சுத்தமாக உரித்து எடுத்துருங்க. நடுவில் இருக்கிற கட்டியான பகுதியையும் இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த தக்காளியை கையாலேயே நல்லா மசிச்சு விட்டுக்கங்க. தக்காளி பழம் நல்லா பழுத்ததாக இருந்துச்சுன்னா ஈஸியாக உங்களுக்கு கையாலேயே மசிக்க வரும். அப்படி இல்லைன்னா ஒரு மேஷர் இல்லைன்னா மத்து வச்சு நல்லா கடைஞ்சி இல்லைன்னா மசிச்சு விட்டுக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மசிச்சு விட்டாச்சு, அவ்வளவுதான். அடுத்து இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள். உங்ககிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா 3/4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க. குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்கறதுனால கூடவே இன்னும் கொஞ்சம் காரத்துக்காக தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்த எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கங்க. அடுத்து இதில் ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி விட்டுக்கங்க. இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும், அதே மாதிரி கொஞ்சம் காரமாகவும் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கங்க. அடுத்து ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்து தாளிச்சுக்கங்க. இந்த கடுகு நல்லா வெடித்து வரட்டும். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கங்க. 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கி நிறம் மாற வரைக்கும் வதக்கி விட்டுக்கங்க. வெங்காயம் வதங்கும் போதே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்கங்க. இப்போ இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி நல்லா பொன்னிறமாக செவந்து வரணும். வெங்காயம் லேசாக வதங்க ஆரம்பித்த உடனே இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கங்க. இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா சுருங்கி வர ஆரம்பிச்சிடுச்சு, நிறமும் நல்லா மாறி வந்திருக்கு. இந்தளவுக்கு வதங்கி வந்ததும் நாம் கரைச்சி வச்ச தக்காளி கரைசலை சேர்த்துக்கலாம். தக்காளி கரைசலை சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. அடுத்து இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த தக்காளியை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் கொதித்தாலே போதும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக நறுக்கிய கொத்தமல்லி இலை சேர்த்துக்கங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சிம்பிளான அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டான தக்காளி சட்னி. ஒரு 4 கரண்டி தக்காளி சட்னியை சுட சுட இட்லியில் சேர்த்து லேசாக ஊற வச்சு பெரட்டி சாப்பிட்டா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். தோசைக்கும் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.